ஒரு தலை ராகம். இது ஒரு வித்தியாசமான படம் என ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே புரிந்து கொண்டார்கள் ரசிகர்கள். 1980ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெறும் 30 தியேட்டர்களுக்கு உள்ளாகவே வெளியானது. படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், நடிகர், நடிகைகள் என அனைவருமே புதுமுகங்கள் தான். மாயவரம் தெருக்கள், மயிலாடுதுறை ரயில் நிலையம், புகழ்மிக்க ABC கல்லூரி என தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே இந்த இடங்கள் புதுசுதான். மயிலாடுதுறையின் அழகை அற்புதமாக காட்டியிருப்பார்கள். இதில் சிறு நகரம் சார்ந்த கல்லூரியை முதலாக தமிழ் சினிமாவில் காட்டியிருந்தார்கள். இந்த படம் முதலில் வசீகரித்தது கல்லூரி மாணவர்களை தான். நம்ம காலேஜை அப்படியே எடுத்திருக்காங்க என கூட்டமாக சென்று பார்த்தார்கள். பின்னர் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என எல்லோரையும் தியேட்டருக்கு வரவழைத்தது. திரையிட்ட இடங்களில் எல்லாம் வெற்றி. பெரிய ஊர்களில் 200 நாட்களை கடந்து ஓடியது. அதுவரை தமிழ் சினிமாவில் கல்லூரி என்றாலே மாணவர்கள் கூட கோட் ஷூட் அணிந்து செல்வார்கள் என்னும் அளவுக்கு நிஜத்திலிருந்து விலகியே இருக்கும். பெரும்பாலும் 40 வயதை கடந்த கதாநாயகர்கள் கல்லூரி மாணவர்களாக தோன்றுவார்கள். ஆனால் நாம் கண்முன்னால் பார்க்கும் கல்லூரியை, மாணவர்களை அவர்களின் இயல்பான நடை, உடை, பாவனைகளுடன் முலாப விட்டது ஒரு தலை ராகம். படிக்காத அந்த நாட்களில் திரைப்படங்கள் மூலமே பல வார்த்தைகள் கிராமம் மற்றும் சிற்றூர் பகுதிகளில் உள்ளே வந்தன. அப்படி பார்த்தால் கல்லூரி மாணவர்களிடையே சகஜமாக புழங்கும் மச்சி, மாமு போன்ற வார்த்தைகள் இந்த படத்தின் மூலமாகவே கிராமப்புறங்களில் கூட நுழைந்தன. காதலியை தொடாமல் பேசாமல் காதலன் காதலித்த முதல் படம் இதுதான். ஒரு வகையில் இதயம் திரைப்படத்திற்கு முன்னோடி இந்த படம் என்று கூட. காதலி தனது குடும்ப சூழல் மற்றும் அவள் சந்தித்த ஆண்களின் மீதான வெறுப்பு காரணமாக காதலிக்க மறுக்கிறாள். உற்சாக உருவாய் வளைய வந்த காதலன் மனதுடைந்து நோய்வாய்ப்படுகிறான். காதலி மனம் மாறும் தருவாயில் இறந்து விடுகிறான் காதலன். எப்போதும் குடித்து கொண்டிருந்தாலும் சந்திரசேகர் சொல்லும் குருவி கதைக்கு மொத்த தியேட்டரும் கைத்தட்டி கண்ணீர் விட்டு கண்ணீரை துடைத்துக் கொள்ளும். இந்த படத்தில் இருந்துதான் நாயகனுக்கு அவன் சம வயதிலேயே ஒரு நண்பர் கூட்டம், அதில் ஒரு காமெடியன், இறுக்கமான மனதுடையவன் மற்றும் ஜாலியான இருவர் என்ற ஃபார்முலாவும் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது. தொடர்ந்து குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படும் கல்லூரி சார்ந்த படங்கள் தமிழில் வெளிவர ஒரு தலை ராகம் ஒரு காரணமாக அமைந்தது. இந்த படத்தின் ஒளிப்பதிவு ராபர்ட் ராஜசேகரன். இவர்கள் அடுத்த ஆண்டிலேயே குறைந்த முதலீட்டில் பாலைவனச்சோலை படத்தை எடுத்து அதை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினார்கள். 1980களில் சிறு நகர கல்லூரி எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன மாதிரி ஆடை அணிவார்கள், அவர்கள் கையில் என்னென்ன உபகரணங்கள் இருக்கும் என தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு தலை ராகம் படத்தை தான் பார்க்க வேண்டும். காதலிக்க அத்தனை தகுதிகள் இருந்தும் காதலை சொல்ல முடியாமல், அதை சொன்னாலும் ஏற்க மறுக்கும் ஒரு பெண்ணை காதலித்தவனின் வழியையும் தெரிந்து கொள்ளலாம். டி. ராஜேந்தரின் இசையில் பாடல்கள் அனைத்தும் அருமை. சங்கர், ரூபா, ரவீந்தர், தியாகு, சந்திரசேகர், உஷா ஆகியோர் நடித்தது ஒரு தலை ராகத்தின் கதை மற்றும் கதை நடக்கும் களம் போலவே இன்னொரு ஆச்சரியம் கொடுத்தது அந்த படத்தின் பாடல்கள். அப்போது ஓரளவு வசதியான ஆட்கள் மட்டுமே டேப் ரிகார்டர் வைத்திருப்பார்கள். எனவே ஒரு பாடல் நன்றாக இருக்கிறது என்றால் இப்போது போல எல்லோரும் நினைத்தவுடன் கேட்டுவிட முடியாது. வானொலியில் எப்போதாவது ஒளிபரப்பினால் மட்டுமே உண்டு. தியேட்டருக்கு சென்றுதான் கேட்க முடியும். எனவே ஒரு தலை ராகத்தின் பாடல்களை கேட்க மக்கள் திரும்ப சென்று பார்த்தார்கள். கல்லூரி மாணவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், மாயவரத்தில் அமைந்துள்ள ஒரு கல்லூரியில் முதுகலை படிப்பு படிக்க மாயவரத்தை சேர்ந்த இளைஞர் ராஜா சேர்கிறான். கல்லூரிக்கு தினமும் ராஜாவும் நண்பர்களும் ரயிலில் சென்று வருகின்றனர். அமைதியான சக கல்லூரி மாணவியான சுபத்ராவை கண்டு அவள் மீது காதல் கொள்கிறான் ராஜா. சுபத்ராவும் ராஜாவினால் ஈர்க்கப்படுகிறாள். என்றாலும் அவள் அதை தனது குடும்ப சூழலால் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறாள். தனது காதலை சுபத்ராவிடம் ராஜா தெரிவித்தும் அவனுக்கு பிடி கொடுக்காமல் சுபத்ரா விலகிச் செல்கிறாள். அவள் விலகி செல்வதை பொறுக்க இயலாத ராஜா அந்த ஏக்கத்தில் சரியாக உண்ணாமலும் உறங்காமலும் உடல் தளர்ச்சி அடைகிறான். கல்லூரியின் கடைசி நாளில் ராஜாவின் நண்பன் மூர்த்தி சுபத்ராவின் மௌனத்தை உடைக்கும் விதமாக பேசுகிறான்.
இதனால் மனம் தெளிவடையும் சுபத்திரா மறுநாள் ரயிலில் வரும் ராஜாவிடம் வந்து தனது காதலை தெரிவிக்கிறாள். பதில் சொல்லாமலே இருக்கவே அவள் ராஜாவை நெருங்கி தொடுகிறாள். அப்போது அவன் இறந்து விட்டது தெரிந்து கதறுகிறாள். காதல் சோகம் நிறைந்திருக்கும் படம் என்றாலும் இந்த திரைப்படம் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததற்கு 2 முக்கிய காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இப்படம் அப்போதைய கல்லூரி சூழலையும் மாணவர்களின் தோற்றங்களையும் அசலாக பிரதிபலித்தது. இரண்டாவது, இப்படத்தின் பாடல்கள். உருத்தலை ராகம் படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இப்ராஹிம் என்ற டைட்டிலில் வெளியானது. ஆனால் உண்மையில் டி ராஜேந்தர் இயக்கத்தில் தான் இப்படம் உருவானது என்பது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. வாசமில்லா மலர் இது மற்றும் இது குழந்தை பாடும் தாலாட்டு ஆகிய 2 பாடல்களையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அருமையாக பாடியிருந்தார். என் கதை முடியும் நேரம் இது மற்றும் நான் ஒரு ராசியில்லா ராஜா என்று டி.எம். சௌந்தரராஜன் இந்த படத்தில் பாடியிருந்தார். கடவுள் வாழும் கோவிலிலே என்ற அருமையான மென்சோக பாடலை அற்புதமாக பாடியிருந்தார் பி. ஜெயச்சந்திரன். கதாநாயகன் சங்கருக்கு தமிழில் இது ஒரு அறிமுக படம். கதாநாயகியான ரூபா தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் நடித்த நடிகை ஆவார். குறிப்பாக கன்னடத்தில் அதிகம் நடித்திருந்தார். ரூபாவும் இந்த படத்தில் தான் தமிழில் அறிமுகமானார். நாயகியின் தோழி பாத்திரத்தில் மிக இயல்பாக நடித்து அசத்தியிருந்தார் உஷா. பின்னாளில் உஷா டி ராஜேந்தரின் மனைவியானார். படம் வெளியான காலத்தில் டி ராஜேந்தரின் அடுக்குமொழி வசனங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தின் பின்னணி, தோற்றம், சிகை அலங்காரம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காகவே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். மாபெரும் வெற்றி படமாக அமைந்த இப்படம் திரையரங்கில் 365 நாட்களுக்கு மேலாக ஓடியது. இந்த திரைப்படத்தை பற்றி சுருக்கமாக நாம் பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பற்றி உங்களது கருத்துக்களையும், இந்த படத்தை பார்த்தபோது நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கும், அதையெல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.